நேயர்களே, தற்போது நாம பேச போறது தமிழ்நாட்டுடைய அரசியல்ல நேற்று நான் உங்களுக்கு திமுக தேமுதிக சொன்னேன். ஜான் பாண்டியன் உள்ள வரப்போறார். தேமுதிக கிட்டத்தட்ட உறுதியாயிட்டுன்னு தான் சொன்னேன். வன்னியருக்கு 7 கட்சி, பெரியவருக்கு இப்போ 3 தொகுதிகள் கொடுக்க போறதாக சொல்லப்படுது. அருள்மொழி, கோப்பா மணி, இன்னொருத்தர் காந்தி. டிஎம்கே சார்பாக சொல்லப்பட்டதாக வர்ற செய்தியைத்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட முடியாது. இதுக்கிடையில பெரியவர் என்ன சொல்லிட்டாரு, நாங்க இன்னும் அந்த தேசிய ஜனநாயக முன்னணியா என்டிஏ அலையன்ஸ்ல தான் இருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு பஞ்சு வைக்கிறார். அதுக்குள்ள போறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் என்ன வேணாலும் நடக்கும். இப்ப இதுக்கிடையில கடும் சிக்கல்ல இருக்கிறது யாருன்னா எடப்பாடி அமித்ஷா கூட்டணி தாங்க. எடப்பாடி மலை விழுங்கி மகாதேவன். அவரு எடப்பாடி விழுங்கின மலையை விழுங்கக்கூடிய ஒரு தேசிய சாணக்கியன். இவர் தமிழ்நாட்டின் சாணக்கியன். இவர் என்ன செய்வார் என்பது உங்களுக்கு தெரியும். கடைசி வரை நம்ப வைத்து காலை வாருவதற்கு இவர் திட்டம் போடுறாரு. இவருக்கு மேல இவரை காலி பண்ணிடணும்னு அமித்ஷா திட்டம் போடுறாரு. இப்ப பிரச்சனை அதாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பங்கீடு 160 150ங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதை தாண்டி அமித்ஷாவுடைய திட்டத்தை காலி செய்வதற்கு எடப்பாடியும், எடப்பாடியை டீக்ரேட் பண்ணி காலி செய்வதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அமித்ஷாவும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் குழிபறிச்சு கொண்டிருப்பதுதான் இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதாவில் காணப்படுகிற உண்மையான களச்சூழல். இப்ப எடப்பாடியை முதலமைச்சராக நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லிட்டார். ஏன்னா அதிமுகவை உருக்குலைந்து அதிமுகவினுடைய மூத்த ஆளுமைகள், கட்சியினுடைய மிக பெரும் தியாக சிந்தனைவாதிகள், கட்சிக்காக உழைத்த அனைவரையும் வெளியே அனுப்பிட்டு தான் மட்டும் இருக்கணும்னு நினைச்சா அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பலமுறை தோத்த பிறகும் கட்டங்கட்டி வெளியெழுத்த இவர் வர்றதுக்கு நான் என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆளுமை டிடிவி சொல்லிட்டார். இப்போ அவர் பாண்டிச்சேரிக்கு போய், பெங்களூருக்கு போய், டெல்லிக்கு போய் சந்திச்சதாக செய்தி வந்திருக்கிறது. 10 சீட்டு அமித்ஷாவிட்ட கேட்டிருக்காரு. இப்போ 10 சீட்டு மட்டுமல்ல, அதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டும் துணை மந்திரி பதவியும் அமமுக தனது நிபந்தனையாக வைத்ததை கேட்டு பாஜக ஆட்சியில் ஒரு இணையமைச்சர் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனையை டிடிவி அவர்கள் வைத்திருப்பதாகவும், இதற்கிடையே அமமுகவுக்கும் தேஜக கூட்டணியில ஒரு 6 தொகுதிகளை கொடுத்துடலாம் அப்படின்னு அமித்ஷா திட்டம் போட்டதாகவும், அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லிட்டதாக வெளியே வச்சு தகவல் வந்திருக்கு. ஆனா அவருடைய இந்த நிபந்தனைகள் தற்போது பாஜக மேலிடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. 10 நீங்க சொன்னீங்க, அவர் 10 கேட்டாரு, ராஜ்யசபா கேட்டாரு. 10 செலக்ஷனான தொகுதிகள், பெரியகுளம், தேனி, அந்த மாதிரி. ஆனா இப்ப பாஜக பெரும் சிக்கலில் தினகரனை டெல்லிக்கு மறுபடி டிடிவியை வரவழைத்து பேச இருப்பதாக, தினகரன் விரைவில் டெல்லி இருப்பதாக பாரதிய ஜனதாவின் ஆதரவு ஏடு இன்று காலை மிக சிறப்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பக்கா பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு ஏடு மட்டுமல்ல, பாஜகவின் நெருக்கமான செய்திகளை இவர்களுக்குத்தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு நாளிதழ் தான் அமமுகவுடைய இந்த நிலையை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேமுதிகவை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அமித்ஷா ரொம்ப கவனமா இருக்காரு. 1.5% 2.5%ங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அமமுக தேமுதிக, ஆனா பாவம் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆக தேமுதிக தரப்பிலும் அவங்களுக்கும் எப்பவுமே ஒரு ஆசை. எங்களுக்கு 30 தொகுதி கேட்டாங்க, ஒரு 10 தொகுதியாவது கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த சுதீஷை ராஜ்யசபா மெம்பராக்கி மந்திரியாக்கி அழகு பார்த்துடணும். அத்தான் இருக்கும்போது அழகு பார்க்கல, அத்தானும் போய் சேர்ந்துட்டார். யாரு?
ஐயா விஜயகாந்த். இப்போவாவது மச்சினனுக்கு மைத்துனருக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்துடணும் அப்படின்னு அந்த அம்மா தம்பி சுதீஷுக்காக எல்லார்ட்டையும் பேரம் பேசுகிறாங்க. சரி, 2 கட்சிகளையும் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள நேரத்தில் இப்போ இவங்களும் ராஜ்யசபா சீட்டு, அமைச்சரவையில் இடம், அமமுக 10 அமைச்சரவையில் இடம். இந்த இவர்களை சரி செய்வதற்கு எந்த நடைமுறையும் இல்லாமல் பாரதிய ஜனதா அவசரப்படுவதன் காரணம் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனதா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் போது எல்லாரையும் ஒன்று போல ஏத்திரணும் அப்படின்னு திட்டம் போடுறார். வடநாட்டில் போட்ட அந்த சாணக்கியத்தனம் இவருக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டு சாணக்கியர்களை பார்த்து உண்மையிலேயே அமித்ஷா ஆடித்தான் போயிட்டார். ஏன்னா ஒரு கதைக்கும் இவர்களை கொண்டு வர முடியலையே அப்படிங்கிறது. இது ஒரு செய்தி. அடுத்து நமக்கு இன்னைக்கு கிடைச்ச செய்தியை பார்ப்போம். என்னன்னா, இப்ப பிஜேபி நான் சொன்ன மாதிரி அவங்க நாகர்கோயில், திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர், அந்த பகுதி சாத்தூர், தென்காசி, அம்பாசமுத்திரம், தூத்துக்குடி, கோவை, சென்னை, இப்படித்தான் ஒசூர், இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தொகுதிகளை நாங்கள் அன்னைக்கு உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம் கிளியராக. என்னென்ன தொகுதியெலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் இருந்து, திருப்பரங்குன்றத்தில் இருந்து, பழனியில் இருந்து, திருச்செந்தூரில் இருந்து, என்ன மயிலாப்பூரில் இருந்து எல்லாம் கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம் வரைக்கும் எல்லாமே ஆன்மீக பூமி எங்களுக்கு. இது ஒரு பக்கம் போனாலும் கோயமுத்தூரை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். இப்போ அவங்க கோவையில் என்ன கேட்குறாங்கன்னா, கோவை மாவட்டத்தில் ஒரு 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதில் பிஜேபி கேட்கும் தொகுதிகள் எவை? இந்த 10ல் கோவை வடக்கு கேட்குறாங்க, சிங்காநல்லூரை கேட்குறாங்க, கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் உட்பட 5 தொகுதிகளை பாரதிய ஜனதா கேட்கிறது. 5ல் 5 முடியாட்ட கூட 3 தொகுதிகளை கேட்கும் பாஜக 3 தொகுதிகளை கட்டாயம் பெற்றே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த முறை வானதி சீனிவாசன் தொகுதி மாறுகிறார், வடக்கு தொகுதிக்கு மாற திட்டமிட்டுள்ளார். அதனால அவருக்கு தெற்கு வடக்கு தொகுதிகளில் கோவை வடக்கு தொகுதியில் அம்மா வானதி அம்மா அதிக கவனம் செலுத்துவதாகவும் இன்று நமக்கு செய்திகள் தெரிவிக்கின்றது. கோவை தொகுதியில் போட்டிட்டு ஏற்கனவே தோல்வி அடைந்த பாரதிய ஜனதாவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவர் ஆர்வம் காட்டி வருவதாக ஒரு தகவல் நமக்கு தெரிவிக்கின்றது. தனது பவரை தற்போது நிரூபிப்பதற்கு வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில அண்ணாமலை இருக்கிறார். அண்ணாமலையுடைய சிந்தனை எல்லாரையும் காலி பண்ணிடணும், பிஜேபியும் தோக்கணும், நான் மட்டும் ஜெயிக்கணும், பழனிசாமியும் தோத்துடணும். இதுதான் அண்ணாமலை. இது நிறைய உள்ள போறவங்களுக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? பாஜகவும் ஒன்றும் இல்லாமல் ஆயிரணும், எடப்பாடியும் தோல்வி கண்டணும், நான் மட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கணும். பார்த்தீங்களா, என்னை தூக்கி போட்டிங்களா, ஏதாவது ஜெயிக்க முடிஞ்சுதா? பழனிசாமி அவருடைய நிரந்தர எதிரி, நேனா நாகேந்திரன் இப்போ தற்போது வந்திருக்கக்கூடிய போட்டி எதிரி. அதனால் 2 பேரும் தோத்துட்டா திமுக ஸ்டாலினை விட திமுக வெற்றியில் மகிழ்ச்சியாக இருப்பவர் யாரு? அண்ணாமலை தான். இது என்னுடைய கருத்து தான், வேற யாருடைய கருத்தும் இல்லை. பாஜகவினுடைய இந்த கோஷ்டிகள் அதிமுக கோஷ்டிகளை சரி செய்வது பெரும் சிக்கலாக இருக்கிறது. ஆக இப்படி கோவையை தாண்டி இப்போ இதுக்கிடையில் வேலுமணி ஒன்று சொன்னாராம். இங்கே பாருங்க, அண்ணன் எடப்பாடிக்கும் நானும் கோவையில் சேர்ந்தவங்க, ரெண்டும் ஒரே சமூகம். இருந்தாலும் திமுக மிகப்பெரிய வலுவாக இருக்காங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கடப்பாறை மிகப்பெரிய கடப்பாறையாக இருக்கு. அதனால் தேர்தல் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவர் பண்ணுறார். யாரை? செந்தில் பாலாஜி. 2 பேருமே பணத்தில் ரொம்ப டாப் மோஸ்ட் தான். 2 கவுண்டர்களுமே நல்ல ஒரு செல்வாக்குள்ள கவுண்டர்கள்.
ஆக அவர்கள் கவுண்டிங் ஒவ்வொருத்தருக்கு கவுண்டர் கொடுக்கும்போது அது பெரிய போட்டி ஏற்படுத்தும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோல்வி பயத்தில் வானதி சீனிவாசன் தொகுதி மாறுகிறார். அண்ணாமலை கூட்டணிக்கு எதிராக அவர் குத்துறாரு. இங்கே கூப்பிட்டு அமமுகவை கூப்பிட்டு பேசி வேலைக்கு ஆகலை. தேமுதிகட்ட கரையே காண முடியாது. அவங்க ஒரு 0.1% இல்லாட்டாலும் அந்த அம்மாட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இப்போ ஐயா அமமுகவுடைய தலைவர் டிடிவி அவங்க எந்த காலகட்டத்திலும் எடப்பாடியை ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல அவர் ஏற்கனவே சொன்னார். இப்போ கூப்பிட்டு பேசியிருக்காரு. அடுத்து பேசுவதாகவும் இன்றைக்கு பாரதிய ஜனதா மற்றும் பல ஆதரவு டெல்லி செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது. இதுதான் தற்போது அதிமுகவின் நிலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.